20ஆம் நூற்றாண்டில் மோகன்தாஸ் காந்தி அகிம்சையின் வலிமையான அடையாளமாக இருந்தார். அவர் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது பரவலாக கருதப்படுகிறது. உண்மையில் அவர் பலமுறை பரிந்துரைக்கப்பட்டார், ஆனால் ஒருபோதும் பரிசு வழங்கப்படவில்லை. ஏன்? காந்தி 1937, 1938, 1939, 1947 மற்றும் இறுதியாக ஜனவரி 1948இல் அவர் கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பும் பரிந்துரைக்கப்பட்டார். ஆம், 1948ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பரிந்துரைகளுக்கான காலக்கெடுவிற்கு 2 நாட்களுக்கு முன்பு மகாத்மா காந்தியின் படுகொலை நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் நோபல் அறக்கட்டளையின் விதிமுறைகள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மரணத்திற்கு பிந்தைய விருதுகளை அனுமதித்திருந்தாலும் மகாத்மா காந்தியின் வழக்கு ஒரு தனித்துவமான சவாலை முன்வைத்தது. அவர் எந்த அமைப்புடனும் தொடர்புடையவர் அல்ல, மேலும் அவர் தனது விருப்பப்படி பரிசுத் தொகைக்கு ஒரு பெறுநரை நியமிக்கவில்லை. இந்த விடுபட்டதற்கு நோபல் குழுவின் பிற்கால உறுப்பினர்கள் பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்தனர். இருப்பினும் காந்திக்கு ஏன் பரிசு வழங்கப்படவில்லை என்பது குறித்து குழு ஒருபோதும் கருத்து தெரிவிக்கவில்லை. 1989இல் தலாய் லாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது குழுவின் தலைவர் இது மகாத்மா காந்தியின் நினைவாக ஒரு அஞ்சலி என்று கூறினார். பொதுவாக 1960 வரை அமைதிக்கான நோபல் பரிசு கிட்டத்தட்ட ஐரோப்பியர்கள் மற்றும் அமெரிக்கர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. காந்திக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தால் அவர் முந்தைய பரிசு பெற்றவர்களிடமிருந்து மிகவும் வேறுபட்டவராக இருந்திருப்பார். நீங்க என்ன நினைக்கிறீங்க?